டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சியையும் பிரிச்சு மேஞ்ச விஜய் டிஎம்கேக்குன்னு தனி திருக்குறளை சொல்லி அரங்கத்தையே அதிரவிட்ட தளபதி. அநீதி அராஜகம் தெல்லுமுள்ளு இவை அனைத்தும் திமுகவின் முதற்றே உலகு. இந்த குரலை தளபதி விஜய் சொன்னதுக்கு அப்புறம் மீட்டிங்ல இருந்த அனைத்து நிர்வாகிகளும் ஒன்ஸ் மோர்னு கேட்டு விஜயும் மறுபடியும் சலிக்காம சொல்லி தன்னோட நிர்வாகிகளை குசிப்படுத்திருக்காரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த திருக்குறள் ஃபேமஸ் ஆயிருக்கு. 1977 எம்ஜிஆர் அவர்கள் வானொலியில ஒரு அறிக்கை விடுறாரு. நான் இருந்த இடத்துல இப்ப யார் அமர்ந்திருக்காங்க அவங்கள அகற்றதான் நான் அதிமுக என்ற கட்சியை உருவாக்கணும்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லியிருந்தாரு. அதை தான் நானும் சொல்றேன். காமராஜர், எம்ஜிஆர், அண்ணா இருந்த இடத்துல 2017 இருந்து 2021 இருந்து 25 இந்த ஆட்சியாளர்களை அகற்றதான் நானும் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு தளபதி விஜய். பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்துல தமிழ்நாட்டில் டபுள் இன்ஜின் சர்க்கார் உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு இப்ப பதிலடி கொடுக்கிற விதமா இந்த டப்பா இன்ஜினும் ஓட்ட இன்ஜினும் தமிழ்நாட்டில் ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பொறுத்த வச்சு டிவிகே என்ற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இன்ஜின் தான் இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு பிரதமருக்கு பதிலடி கொடுத்திருக்காரு தளபதி விஜய். அதோட நிக்கல போற போக்குல ஏடிஎம்கேவே ஒரு டேமேஜ் பண்ணிருக்காரு. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. நம்ம தலைமையிலான வெற்றி கூட்டணி, இன்னொன்னு டிஎம்கே, மூன்றாவது பிஜேபி தலைமையிலான மற்ற அணிகள் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணிருக்காரு விஜய். என்னதான் ஏடிஎம்கே எங்க தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் அங்க ராஜா யாருன்னா பிஜேபி தான். அழுத்தம் திருத்தமா விஜய் சொல்லி இன்னைக்கு ஏடிஎம்கேவை மிகப்பெரிய அளவுல ஒரு அட்டாக் பண்ணிருக்காரு. லாஸ்டா விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா 2026 எலெக்ஷன்ல மக்கள் விசில ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். இன்னைக்குதான் நம்ம ஆளுங்கட்சியா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில அமர போறோம். உங்களோட நான் இருக்கேன், என்னோட மக்கள் இருக்காங்க, கண்டிப்பா நம்ம வின் பண்றோம் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு விஜய்.